ஒரு ஊரில் ஒரு நல்ல படித்த ஆளுங்க நிறையவே படிச்சிருக்காரு. அப்படி அவர் படிச்சிருந்தோம், அவருக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை அவருக்கு கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம படித்த படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்ச வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கிடைச்ச வேலையை செய்தார். ஆனாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் அவருக்கு சரியாக கிடைக்கல. ரொம்பவே மனநொந்து போய்தார். என்னடா வாழ்க்கை இது, நம்ம நல்லா படிச்சிருந்தோம், நல்லா கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருந்தோம், நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காருங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு பழைய காயின் ஒன்று கிடைக்கி. அதை பார்த்தோன்னே இது பழைய காலத்து நாணயமாச்சே, சரி இந்த காயினாவது நம்மளுக்கு கடவுள் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் அப்படியே நடந்து போகிறாரு. அப்படி போகிற அன்னே அவருக்கு சாயந்தரமே அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுங்க. இவர் என்ன நினைக்காருன்னா, அந்த காயின் கிடைச்ச ராசியில தான் நம்மளுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாரு. கிடைச்ச அந்த காயினை தன்னோட சட்டை பாக்கெட்டில் போட்டு ஒரு ஆங்கரில் தொங்க விட்டு வச்சுக்கிடுதாருங்க. தினமும் அவர் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த காயினை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாருங்க. அப்படியே அவர் செஞ்சுட்டே வரும்போது சீக்கிரமே அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கி, பதவி உயர்வு அடிக்கடி கிடைக்குங்க. அதுவும் ரொம்ப அபார வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் அவர் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒசரத்துக்கு போயிட்டாருங்க. அப்படியே அவருடைய நாட்கள்லாம் நகர்ந்து கொண்டே போயிட்டுருக்கு. அதாவது அவர் அப்போவும் என்ன தான் நினைக்காரு, இந்த காயின் கிடச்சதுனால தான் நம்ம இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிட்டோம், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனந்தமாக இருக்கார். ஒரு நாள் அவர் ரிட்டையர்டும் ஆயிட்டு அவர் வீட்டில் இருக்கும்போது அப்போ தன்னோட மனைவியை கூப்பிடுதாரு. ஏம்மா அங்கே வா, அந்த காயினை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன், நான் ஒவ்வொரு நாளும் அதை தொட்டு தான் கும்பிட்டுட்டு போயிருக்கேன், ஆனால் அதை தன்னுடைய கண்ணால் நல்லா பார்த்து நான் இன்னைக்கு ஆசை தீர அதை பார்க்கணும், நீ அதனால் அந்த காயினை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போதே தன்னுடைய மனைவி என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவர் என்னமா பண்ணுத, சீக்கிரமாக அந்த காயினை எடுத்துகிட்டு வா, இப்போ தான் நான் ரெஸ்ட்டில் ஃப்ரீயாக இருக்கேன், அந்த காயினை என் கண்குளிர பார்க்கணும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த அம்மா ரொம்பவே பயந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காயின் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கே தொலைஞ்சிட்டுங்க, என்னடி சொல்லுத, ஆமாங்க உங்கள் சட்டையை நான் துவைக்கும் போது அது பாக்கெட்லேருந்து கீழே விழுந்து உருண்டு சாக்கடையில் விழுந்துட்டுங்க, நீங்கள் திட்டுவீங்களேன்னு நினச்சி நான் அதுக்கு பதில் வேற ஒரு காயினை அந்த பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டேங்க, அதை தாங்க நீங்கள் இத்தனை வருஷமாக தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லையும் அவருக்கு ரொம்பவே தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இது, நம்ம அந்த காயினை தான் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போனோம், அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பதவி உயர்வு எல்லாமே கிடச்சின்னு சொல்லி நம்பினோம், ஆனால் அதெல்லாம் பொய்ங்கிறது அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. அந்த காயின் மேலே வச்ச நம்பிக்கையை அவர் தான் மேலே வச்சிருந்தாருன்னா இன்னும் ஒசரத்துக்கு எவ்வளவோ ஒசரத்துக்கு போயிடலாங்க. அப்போந்தாங்க அவருக்கு அந்த தன் மேலே இருந்த நம்பிக்கை அவருக்கு அப்போதான் புரிஞ்சுதுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க இருந்தால் தான் நம்ம இப்படி பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு இப்படி கிடைக்கி நம்மளுக்கு ஏன் இப்படி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கமே தவிர, நம்மளால் முடியும், நம்மளால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளோட வாழ்க்கையை எங்கேயோ போயிருங்க. ஆனால் அதை யாருமே நம்ம நினைக்கிறது இல்லை, செய்கிறதே இல்லைங்க. அவர் செஞ்ச தப்பை நம்மளும் செய்யக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. அதாவது அதிர்ஷ்டத்தில் நம்பலாம், ஆனால் அதுக்காண்டி எப்போதும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளால் முடியும், நம்மளால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணங்களை நம்ம எப்போதும் நம்ம மனசில் வச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு நிச்சயமாக 100% வெற்றி கிடைக்குங்க. அதனால் விடாமுயற்சி என்னைக்குமே விஸ்வரூப வெற்றி தாங்க. அதனால் நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளோட வாழ்க்கை நல்ல ஒரு ஒசரத்துக்கு போயிருங்க.